வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 டார்வின்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஆஸ்திரேலியா 17 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா 178 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க 20 ஓவர்ஸ்ல. இந்த 178 வரக்கூடிய முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆல் டீம் டேவிட் 52 பால்ஸ் 83 ரன்ஸ் செம நாக் விளையாடுனாருங்க. இப்பதான் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு சூப்பர் 100 அடிச்சிட்டு வந்தாரு. அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியா ஸ்டேஜ்ல தேவர் அண்டர் ட்ரபிள் 79 for 6 பவர் பிளேல பயங்கர ஹார்டா போனாங்க. பட் விக்கெட்ஸும் விட்டாங்க. கேமரன் கிரீனும் ஒரு 13 பால்ஸ் 35 நல்லா நாக் விளையாடுனாரு. ஆனா டீம் டேவிட் மட்டும் இந்த நாக் விளையாடலனா ஆஸ்திரேலியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மக்களே, ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரபடா நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் பிக் ஆஃப் த பவுலர் வாஸ் எம்பாக்காங்க. சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. ஆர்பின் போஷ் அண்ட் ஜார்ஜ் லிண்டே எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்துட்டாங்க. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாருங்க 71 ரன்ஸ். மத்த எல்லா சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு சூப்பர் நாக் விளையாடுனாரு 37 அவர் அவுட் ஆகாம இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்கலாம். ஆஸ்திரேலியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசல் வுட் வழக்கம் போல சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ரிவாசிஸ் 3 விக்கெட் எடுத்தாரு. ஆடம் சாம்பா கூட செமையா போட்டாரு. மேக்ஸ்வெல் இன்னொரு பவுண்டரி கேட்ச் எடுத்தாருங்க. பேசாம அதுக்கு மேக்ஸி கேட்ச் அப்படின்னு பேர் வச்சிடலாம் போல.